இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. நம்ம சேனல்ல ஒவ்வொரு வாரமும் 4 வகையான வீடியோக்கள் கிழமை வாரியாக பதிவேற்றப்படும். இந்த வார அசைவ உணவுல நாம பார்க்க போற ரெசிபி பெப்பர் சிக்கன். இதற்கு தேவையான பொருட்கள்: கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இது கூட 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 5 வரமிளகா சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு இதை ஒரு முறை வதக்கிக்கலாம். இப்ப இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் பொடியா நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்க இதுக்கு பதிலா இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இது கூட 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்குனதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை எந்த அளவு பொடியா நறுக்க முடியுமோ அந்த அளவு பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாம். நம்ம பிரியாணிக்கெல்லாம் வதக்கும்ல, அந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த பெப்பர் சிக்கன். இப்ப இது கூட 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாம் இந்த சிக்கன் கூட நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மஞ்சள் தூள் எல்லாம் சிக்கன் மேலே ஈவனா படணும். இதை நல்லா ஒரு 3-5 நிமிஷம் வதக்கி விடுங்க. அப்போதான் நல்லா சிக்கன் டேஸ்டா இருக்கும். இப்போ இது 5 நிமிஷம் வதக்கிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ ஒரு கடாயில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 ஸ்பூன் மிளகு, காரம் ஜாஸ்தியாக வேணும்னா 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலா பவுடரை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கல, ஏன்னா எண்ணெய் நிறைய ஊற்றி இருக்கிறதுனால இதுலேயே நல்லா வெந்துடுச்சு. 15 நிமிஷம் இதை ஓப்பன்லேயே வச்சு லோ ஃப்ளேமில் வேக வைங்க. கலரி விடுங்க அப்பப்போ, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமா கருவேப்பிலையில தூவிட்டு இதை ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சுவையான இந்த பெப்பர் சிக்கனை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.